Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேயோட விலாகு. ஸோ வீக்கெண்ட், பட் எனக்கு வந்து வீக்கெண்ட் மாதிரியே போகலை இது. பிகாஸ் யஷ்வந்த்துக்கும் அன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூல். அவனுக்கு இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு சாட்டர்டே கூட ஸ்கூலே வைக்கலை. பட் இந்த சாட்டர்டே வச்சுருந்தாங்க. எதனால அப்படின்னா அவனுக்கு வந்து மண்டே, அதாவது இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ அதுக்கான ரிஹர்சல் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க போல். ஸோ அதனால் ஒன்லி ஃபுட்டு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி லன்ச் மட்டும் கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. மற்றபடி கிளாஸ்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்டுக்குமே அன்றைக்கி ஆஃபீஸ். ஸோ அதனால் மார்னிங்கே வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் மாவும் வந்து நான் அரைச்சிட்டேன். மோஸ்ட்லி இப்போல்லாம் வீக்கெண்டில் தான் மாவு அரைக்கிறேன். அண்ட் மாவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கிரைண்டர் வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. பட்டர்ஃப்ளையில் ரைனோ சம்திங் அந்த மாடல் இது. ஸோ எனக்கு வந்து வெயிட்லெஸ் கிரைண்டராக நான் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்ருக்கேன். அண்ட் வந்து இது வந்து தூக்கி கழுவாங்குள்ளேயும் அப்படியே வந்து முதுகு வலியே வந்துடுது. ஸோ இதுவும் வாங்கி ரொம்ப வருஷமாகவும் ஆச்சு. ஸோ புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க யாராவது வந்து உங்கள் வீட்டில் வெயிட்லெஸ் கிரைண்டர் இருக்குன்னா எந்த பிராண்ட் என்ன மாடல்னு தெரிஞ்சால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாவு வந்து அப்படியே அரைச்சிட்டே வந்து துணியெல்லாம் வந்து காய போட்டுட்டு இருந்தேன். மிஷின் போட்டிருந்தேன் அன்றைக்கி. ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து காய போட்டுட்ருந்தேன். பிகாஸ் இப்போ வந்து எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு இந்த சீசனுக்கு சொல்ல முடியாது இல்லையா. இந்த டிசம்பர் வரைக்குமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்து பார்க்கும்போது எனக்கு கிளைமேட் ஓகே, நம்மளுக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கி மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் டக்குன்னு மிஷின் போட்டு விட்ருவேன். ஸோ மாவை அரைச்சிட்டு இதை என்ன க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் போட்டிருக்கும் பாருங்கள் ரைனோன்னு. ஆக்சுவலி நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறனால எல்லாமே உங்களுக்கு தலைகீழாக தெரியும். அண்ட் பின்னாடி ஒரு நாய்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பாப்பாவோடது தான். ஸோ எப்போல்லாம் நான் வீடியோவுக்கு பேசுகிறேனோ அப்போ தான் மேடம் வந்து விளாண்டுட்டு சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது குழந்தையோட சவுண்டு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மாவு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நிறையாவே இப்போலாம் அரைச்சி வச்சுக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு இப்போது தோசை இட்லி தவிர வேறு எதுவுமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாப்பா வச்சுட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் மார்னிங் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தோசை, பிரெட் டோஸ்ட், அப்படி இல்லைனா பிரெட் ஆம்லேட், கோதுமை தோசை, இப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் டின்னருக்கு கூட அப்படி தான். என்னைக்காவது டைம் கிடைக்கும் போது தான் வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரி போடுறது. ஸோ மாவு வந்து அரைச்சி வச்சுட்டு அப்படியே தோசையிலே வெரைட்டி தோசை கொடுத்துப்பேன். ரவா தோசை, ஆனியன் தோசை, அண்ட் ஏதாவது வந்து இந்த கேரட் எல்லாம் துருவி போட்டு கேரட் தோசை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறேன். ஸோ மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் அரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு 1 வீக் எனக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அரைக்கணும், அது மாதிரி தான். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடித்தேன். பாப்பா எழுந்திரிச்சாங்க. ஸோ பாப்பா எழுந்திரிச்சிட்டா தொட்டியில் இருந்து அப்படின்னா நான் கொண்டு வந்து பாயில் ஹாலில் போட்டுக்குவேன். பிகாஸ் பெட்டில் வந்து இப்போ பாப்பா நல்லா நவர ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டில் போடுறது வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லை. ஸோ இப்போ பயந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் ஹாலில் போட்டுட்டு பாயில் போட்டால் அவங்க பாட்டுக்கு அப்படியே நான் வேலை பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா வந்து குளிக்க வச்சு அவங்கள தூங்க வச்சுட்டு நானும் வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. அன்றைக்கி வந்து வீட்டில் வெஜிடபிள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ மாவு அரைக்கும் போது எப்போவுமே 1 pot ரெசிபி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஷஷ்வந்தும் அதான் கேட்டிருந்தான். ஸோ கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டு பண்ணேன். சாப்பிட உட்காந்தே நம்ம ஷஷ்வந்த் சார் வந்துட்டார். ஸோ ஆம்லேட் போட்டுக்கிட்டேன் எனக்கு நான். அண்டு எனக்கு எப்போவுமே வந்து ஒன்று எனக்கு ஏதாவது கிரேவி மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து முட்டை அண்டு ஊறுகாய் இருந்தால் அந்த ஊறுகாயில் இருக்க சாந்து இருக்குல்ல அந்த தொக்கு மாதிரி அது வச்சு நான் சாப்பிடுவேன். ஸோ எடுத்து ரெடியாக வச்சேன். ஷஷ்வந்த் வந்துட்டார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சாப்பிட உட்காரும் போது ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயாச்சு. பிகாஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாப்பா தூங்குறதுக்கு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஷஷ்வந்த் வந்து பார்த்துட்டு, அம்மா என்ன நீங்கள் மட்டும் ஆம்லேட் சாப்பிட்றீங்க எனக்கு அப்படின்னாரு. பிகாஸ் மார்னிங் வந்து அவனுக்கு நான் ஆம்லேட் போட்டு கொடுக்கல. வெஜிடபிள் பிரியாணி வச்சு இது ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அவன் என்ன பாட்டுக்கு ஆடுறான்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பச்சா 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 அதுதான். ஸோ ஸ்போர்ட்ஸ் டேயில் அதெல்லாம் இருக்குது போல், எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஸ்கூலில் அது மாதிரி யாராவது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவன் வந்து ஒரு 2-3 நாளாகவே அதை சொல்லிகிட்டே இருக்கான்.
அண்ட் அவரும் ஆம்லேட் கேட்டார். ஸோ சஷ்வந்த்க்கும் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. திடீர்னு இந்த குழந்தைங்களுக்கு நம்ம மேலே பாசம் வந்துருங்க. ஸோ திடீர்னு கூப்பிட்டு இந்தாங்க ஒரு வாய் வாங்கிக்கோங்க. நான் சொன்னேன் இப்போ தானே நான் சாப்பிட்டேன், எனக்கு வேணாம் நீ சாப்பிடுன்னா கேட்கல. ஸோ ஒரே ஒரு வாய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதோட இந்த vlog வந்து நம்மளுக்கு எண்டாவது. என்னோட வீக்கெண்ட் எப்படி வீக் டேவாக மாறிச்சு அப்படிங்கிறது தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெல்கம் டு அவர் ஃபேமிலி.